பட்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுமோ அந்த அசிங்கத்தையும் பட்டு தனக்கான காரியத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான ஒரு புரோட்டகனிஸ்ட் சைடை காட்டினது ஒரு தனித்துவமான ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பார்க்குற ஃபீலையும் கொடுக்குது. அதே மாதிரி இவன் நம்மள ஒருத்தன் தான் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனான ஆக்டிங்கும் டிமோத்தி கேலமெட் நல்லா பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் நம்மளை ஏன் இவ்வளோ ஹியூமிலியேட் பண்ணுறாங்க, நம்ம அப்படி என்ன தான் பண்ணிட்டோம் அப்படின்னு ரியலைசேஷன் பாயிண்ட் வந்து படத்தில் ஒரு கட்டத்தில் வரும். அந்த இடத்துல டிமோத்தி கேலமெட்டோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக வந்து ஒடிசா அசியான் ரேச்சலுங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. செம ஆக்டிங்க. அண்ட் ஒடிசா ஐசோன் இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஸ்பின் ஆஃப் ஆன அனிமேஷன் சீரிஸ் இருக்குல்ல, டேல்ஸ் ஃப்ரம் 85, அதில் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸும் கொடுத்துருக்காங்க. குவைந்த் பால்ட்ரோவ் அண்ட் சர்ப்ரைசிங்லி குவைந்த் பால்ட்ரோவ் பண்ண அந்த ஒரு கே ஸ்டோனுங்கிற ஒரு செலிபிரிட்டி ஆக்டர் ரோலு அண்ட் சர்ப்ரைசிங்லி 2-3 கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வரும். அதெல்லாம் யாருன்னு சொன்னால் ஸ்பாயில் ஆயிரும்னு நினைக்கிறேன். அவங்கள வச்சு